இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சொன்னது புரிஞ்சதுல ஓகேவா? சரி பாட்டி. பாட்டி என்ன சொன்னீங்க அவகிட்ட? அவ கையில என்ன எடுத்துட்டு போறா? வெயிட் அண்ட் வாட்ச். கை ரொம்ப வலிச்சிட்டே இருக்குங்க. ஏய் தமிழே, இங்க வா. எங்க போற? என்ன அது? இது பூசாரி கொடுத்தாரு, நாட்டு மருந்து. எதுக்கு? இந்த மருந்து போட்டா வலி தெரியாதாம், காயமும் சீக்கிரம் ஆறிடுமா. அதான் அம்மாக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஏன் எங்க கையில இருக்கிறதெல்லாம் காயமா தெரியலையா உனக்கு? அதுக்கு மருந்து போட வேண்டாமா? பெருசா உங்க அம்மா கிட்ட தூக்கிட்டு ஓடுற? ஆனா அம்மா கையில தான் காயம், இதை விட அதிகமா இருக்கே. சரி சரி, இங்க குடி. நாங்க எடுத்துட்டு தரோம், அப்புறம் நீ உங்க அம்மாட்ட கொண்டு போய் குடிங்க. ஐயோ, ஏய் பாத்தியாடி, நல்ல விவரமா உங்க அம்மாக்கு எடுத்துட்டு போறா. ஏய் பரவாயில்லடி, வச்சா நல்லா சில்லுன்னு இருக்கு. நல்ல மருந்துன்னு நினைக்கிறேன். இந்தா போடு. என்னடி? பாட்டி தமிழ் கிட்ட அப்படி என்னதான் கொடுத்து அனுப்பிச்சிங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல வேடிக்கை பார். ஐயா, என்னடி இது? திடீர்னு எரியற மாதிரி இருக்கு. அம்மா, ஆமாமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. பயங்கரமா எரியுது. ஐயோ, எரியுதுமா. மிளகாய் அரைச்சு குடிச்சிட்டாளா? என்னடி கொடுத்தாவ? ஏய் ஏண்டி தமிழே, வாடிங்க. தமிழே, ஏய் தமிழே, ஏய் தமிழே, வாடிங்க. ஐயோ எரியுதே. ஐயோ ஐயோ, தாங்க முடியலையே, ரொம்ப எரியுது. ஏய் என்னாச்சு? எரியுதே. எப்படி ஆத்தாளு மகள கதறாளுங்க பாரு. இது உங்க வேலை தானா? இதுதான் பாட்டி வைத்தியம். நேரம் ஆக ஆக இன்னும் எரிச்சல் அதிகமாகிட்டே இருக்கும் பாரு. என்னதான் தண்ணி ஊத்தி கழுவுனாலும் இன்னும் 1 மணி நேரத்துக்கு எரிச்சல் நிக்கவே நிக்காது. ஐயோ, திகுதிகுன்னு எரியுதுடி. ஐயோ, மருந்து போட்டாங்கன்னு வேற தெரியல. பாரதிய பத்தி தப்பா பேசினாளுகள்ல, அவளுகளுக்கு இன்னும் வேணும். ஐயோ எரியுதே. எப்படா மாட்டு வாழுங்கன்னு இருந்தேன், இன்னைக்கு நல்ல வசமா மாட்டிக்கிட்டாளுங்க. ஐயோ, என்ன லட்சுமி, அடுத்த பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஐயோ அத்தை, மறந்துட்டேனா? என்ன லட்சுமி, அப்புறம் கடைசி நேரத்துல அத காணா இத காணான்னு சொல்ல வேண்டியது. சரி வா, நாம முதல்ல அத போய் பாப்போம். பசங்களா நீங்களும் வாங்க போலாம். பாரதி கொஞ்சம் எழுந்துறேன். இல்ல ஒண்ணு இல்ல, நான் மருந்து போட்டு விடுறேன். அம்மா பரவாயில்ல, படுத்துக்கங்க. இல்ல பரவாயில்ல சார். காயம் ரொம்ப அதிகமா இருக்கு போல இருக்கு. ஏன் பாரதி, பொங்க பானை விழுந்தா விழுந்துட்டு போட்டுன்னு விட்டுருக்கலாம்ல. எதுக்கு நீங்க போய் அதை பிடிச்சிங்க? இப்ப பாருங்க காயம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. பரவாயில்ல ஆதி சார், மித்ரா மேடம் உங்களுக்காக தான் அப்படி ஒரு வேண்டுதலை செஞ்சாங்க. அது நல்லபடியா நடக்கணும் இல்லையா? அது நடக்காம போச்சுன்னா அவங்களோட மனசு கஷ்டப்படும்ல. அதுவும் இல்லாம பரிகாரத்தை முழுசா முடிக்கலன்னா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அதான்
எவ்வளவுதான் வச்சாலும் தராசு கீழே இறங்கவே மாட்டேங்குதே. என்ன பண்றதுனா? அந்த பாரதி முன்னாடி நான் அசிங்கப்படக்கூடாது. கவலைப்படாத. கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா நகையும் பொருளையும் நீ எடுத்து வை. கண்டிப்பா துலாபாரம் கீழே இறங்கும். நாம தான் ஜெயிக்க போறோம். ஏன் சாமி இவ்ளோ நகையெல்லாம் வச்சும் தராசு ஏன் இறங்க மாட்டேங்குது? இது ஒண்ணும் பொருள் தராசு இல்லம்மா. நியாயம், தர்மம், சத்தியம் இது எல்லாம் இருக்கிற இடம். நல்ல மனசார எடுத்து வச்சா இந்த தராசு இறங்கும். பூசரி ஐயா, நான் நல்ல மனசோட தான் செய்யறேன். மித்ரா, நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இரு. நான் பசங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் காய்கறி மூட்டையும் வாழைத்தாரும் எடுத்துட்டு வர சொல்றேன். எவ்வளவு பொருள் வச்சாலும் தராசு எதை ஏத்துக்க மாட்டேங்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த கடவுளுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு தெரியுது. ஆதி எதுவுமே பேசல, ஆனா அவர் கண்ணு எல்லாத்தையும் சொல்லுது பாட்டி. அவர் மனசுல எவ்ளோ வலி இருக்குன்னு எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளவு பொன் பொருளை வச்சாலும் அவளால கண்டிப்பா அந்த தராசையும் இறக்க முடியாது, ஆதியோட மனசையும் ஜெயிக்க முடியாது. ஐ வாழைப்பழம். ஐயோ ஆதித்யா, அது கூட ஆதித்யா, அதை எடுக்க கூடாது. அம்மா எனக்கு பசிக்குதுமா. நான் உனக்கு வேற பழம் தரேன்டா. தராசு மேல ஏறிடுச்சு. வேண்டுதலும் நல்லபடியா முடிஞ்சது. எது நடக்கணுமோ அது யாரால நடக்கணுமோ அதை இந்த தெய்வமே செஞ்சு வச்சிருச்சு. ஆதி, இறங்கிருங்க ஆதி. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. ஆ அண்ணா, எது நான் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. எப்படின்னா எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியல.